ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸு. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். எல்லாமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான். என்னோட ஒரு வீடியோக்கும் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸு, நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கு இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து 2-in-1 ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் 3 முட்டை உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1/2 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மைதா வந்து 2.25 கப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கேக் பேட்டர் வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். 2 பவுலுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து பேட்டர் வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி 2 பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர், இன்னொன்று பவுலில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், 2 ஃப்ளேவர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக மைதா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கேக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு கிளாஸில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ட்ரே நடுவில் நம்ம வச்சிடணும். இப்போ நம்ம 2 கேக் பேட்டர் வந்து இதில் சேர்த்துடணும். ஒன்று வெண்ணிலா, இன்னொன்று வந்து சாக்லேட்டு. நம்மளுக்கு ஒரே கேக்கில் 2 ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம கிளாஸ் வச்சதுனால கேக் நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஒரு சைடில் வந்து வெண்ணிலா, ஒரு சைடில் வந்து சாக்லேட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து நல்லா பேக் பண்ணணும். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த ட்ரே வந்து பிளேஸ் பண்ணணும். மூடி வச்சு மூடிட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா பேக் பண்ணிக்கணும்.
இப்போ நான் வந்து 40 நிமிஷம் கழித்து மூடி வந்து எடுக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. நீங்கள் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மூடி வந்து 1/2 hour வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது. 1/2 hour கழித்து நீங்கள் கேக்கை வந்து செக் பண்ணிக்கலாம், அது பேக் ஆகிருக்கா இல்லையான்னு. ஒருவேளை பேக் ஆகலை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணிக்கணும். இப்போ இந்த கேக்கை வந்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். இப்போ அந்த கேக்லேருந்து கிளாஸ் எடுத்துருங்க. இப்போ அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்க, நம்மளுக்கு கேக் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு ஒரே கேக்கில் வந்து 2 ஃப்ளேவர் கிடச்சிருக்கு, வெண்ணிலா, சாக்லேட்டு. நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு என்னுடைய பெரிய நன்றி. நீங்கள் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா என்னால் ரீச் பண்ணியே இருக்க முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.